अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. உயர்ந்த தர்மம் எது என்று தர்மபுத்திரர் கேட்ட கேள்விக்கு விடையாக பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லி அதற்காக பகவானுடைய திருநாமங்களையும் சொல்லுகிறார். ரிஷிகளாலே சொல்லப்பட்ட திருநாமங்கள் இவை என்று 1000 திருநாமங்களை சொல்லுகிறார். இத்திருநாமங்களெல்லாம் பகவானுடைய பெருமைகளை பல்வேறு விதங்களிலே நமக்கு நன்றாக எடுத்துக்காட்டும்படியாக அமைந்திருக்கின்றபடியினாலே அத்திருநாமங்களுக்கெல்லாம் அற்புதமான வியாக்கியானங்களை பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். வெவ்வேறு சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அதாவது அத்வைத சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணின ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன, விசிஷ்டாத்வைத சித்தாந்த பிரவர்த்தகரான ஸ்ரீ பராசர பட்டர் என்ன, துவைத்த சித்தாந்த பிரவர்த்தகரான ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் என்ன, மூவருமே இதற்கு அற்புதமான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே இன்றைய தினம் முதலிலே 811வது திருநாமமான மகாபூதஹா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். மகாபூதஹா என்கிறது. இதற்கு வியாக்கியானம் பண்ணுகின்ற ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், காலத்ரய அனவச்சின்ன ஸ்வரூபத்வாத்து மகாபூதஹா, அதாவது முக்காலத்திலும் அளவிட முடியாத தன்மையை உடையவர். பகவானை இப்படிப்பட்டவன் என்று யாரும் அளந்து சொல்லிவிட முடியாது. அதுவும் எக்காலத்தில் என்னால் முக்காலத்திலுமே என்கிறார். கீழ்காலத்திலேயும் யாரும் அவனை அளந்து சொன்னதில்லை. இப்பொழுது இருக்கிற நிகழ்காலத்திலும் யாரும் சொல்ல முடியாது. இனிமேலும் யாராலும் சொல்ல முடியாது. நிகழ்காலம், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று முக்காலங்களிலும் கூட அவனுடைய தன்மைகளை, அவனுடைய ஸ்வரூபத்தை அளந்து இப்படிப்பட்டதுதான் என்று யாராலும் வர்ணித்துவிட முடியாதாகையினாலே அவனுக்கு மகாபூதஹா, அதாவது பூதம் என்னாலே ஒரு தத்துவம் என்பது, மகாபூதம் என்னால் என்ன, மிக உயர்ந்த தத்துவம், அளவிட்டு அறிய முடியாத தத்துவம் என்கிற அந்த பொருளிலே இப்படி அர்த்தம் சொன்னார் ஆதிசங்கர பகவத்பாதர். பொழுது கீழ் திருநாமங்கள் எல்லாம் புத்தாவதாரத்தை சொல்லுகிறது என்று சொன்னார் அல்லவா, அது கீழே 810வது திருநாமத்தோடு நிறைவு பெற்று விட்டது. இப்போ இங்கிருந்து வேறு அர்த்தம் காட்டுகிறார், அதற்கும் தொடர்பு சொல்லுகிறார். பராசர பட்டர் எப்படி காட்டுகிறார் என்றால், ஏவம் ஸ்வசாசனம் அதிலங்கினாம் அசுராணாம், இதுவரை என்ன சொல்லப்பட்டது, தம்முடைய கட்டளைகளான சாஸ்திரங்களை மீறி நடப்பவர்கள், அவர்களை எப்படி எம்பெருமான் என்ன செய்கிறான் என்றால், நிகிரகத்துவம் முக்தம், சாசனம் அதிலங்கினாம் அசுராணாம் நிகிரகத்துவம், தன்னுடைய கட்டளைகளை மீறி நடக்கின்ற அசுரர்களை எப்படி தண்டிக்கிறான், எப்படி இந்த சாஸ்திர மார்க்கத்திற்கு வராமல் செய்து அவர்களை அழித்து விடுகிறான். புத்தனாக அவதரித்து அவர்களுக்கு அசைக்க முடியாத வாதங்களை சொல்லி அவர்களுடைய மனத்தை குழப்பி வஞ்சித்து வேத மார்க்கத்தின் பக்கமே வராமல் செய்து அவர்களை அழித்து விடுகிறான் என்று அந்த அர்த்தம் சொல்லப்பட்டு விட்டது. இதுவரை சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது இனிமேல் என்ன சொல்லுகிறான் என்றால், அத தைவீம் சம்பதம் அபிஜாத்தானாம் ஸ்வசாஸ்திரவசியானாம் அனுகிரகத்துவம், அதாவது சாஸ்திரங்களை பின்பற்றி நடப்பவர்கள் அவர்களைத்தான் எப்படி அனுகிரகிக்கிறான், அதாவது தேவச்செல்வத்தை உடையவர்களாய்
தம்முடைய கட்டளைகளான சாஸ்திரங்களை பின்பற்றுபவர்கள் அவர்களுக்கு எப்படி அருள் புரிகிறான் என்கிற விஷயம் இனிமேல் சொல்லப்பட போகிறது. இந்த 811வது திருநாமம் முதல் அது சொல்லப்பட போகிறது என்று அந்த அர்த்தத்தை பராசர பட்டர் காட்டி முதலிலே அதில் 811வது திருநாமம் மகாபூதா என்பது. அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார். மகாந்தः மகாத்மானः அஸ்ய ஸ்வபூதாக இதி மகாபூதா, மிகவும் உயர்ந்தவர்களை தம்முடைய அடியவர்களாக கொண்டவர். அதுதான் மகாபூதா என்பதற்கு பொருள். ஸ்வபூதாக என்னால் அவனுக்கு அடியவர்களாக இருப்பவர்கள். அவர்களெல்லாம் யாருன்னா மகாந்தகா, மிக உயர்ந்தவர்கள். மிக மிக உயர்ந்தவர்கள். கீழே சொன்னது அசுரர்கள். அவர்களெல்லாம் வேறு மார்க்கத்திலே செல்லுகிறார்கள். அவர்களை பகவான் கைவிட்டு விடுகிறான். ஆனால் மகாந்தகா, மிகவும் மேலானவர்களான தன்னுடைய அடியவர்கள், அப்படிப்பட்டவர்களை மேலானவர்களையே தனக்கு அடியவர்களாக கொண்டவர் என்று அந்த அர்த்தத்தை மகாபூதா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தமாக பராசர பட்டர் காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக இதே திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அவர் அருளி செய்கின்ற பொழுது மகாந்தி பூதானி ஆகாஷாதீனி யஸ்மாதிதி மகாபூதா என்று மிகப்பெரிய தத்துவங்களான ஆகாசம் முதலானவற்றை, ஆகாசம் என்று சொன்னால் அதற்கு மேலே ஆகாசம், அதற்கு மேலே வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், பூமி என்று இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவங்கள் அனைத்தும் அவனாலே படைக்கப்பட்டன என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். மகாந்தி பூதானி ஆகாஷாதீனி யஸ்மாத்து, எவனொருவனாலே உண்டாக்கப்பட்டனவோ என்று அப்படி அந்த மகாபூதா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அர்த்தம் காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 812வது திருநாமம் மகாநிதிஹி என்பது. மகாநிதிஹி என்பதற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் எப்படி அர்த்தம் காட்டினார்னா, சர்வபூதானி அஸ்மின் நிதியத்தை நிதிஹி, எல்லா வஸ்துக்களும் தம்மிடத்தில் தங்கும்படியாக இருக்கிறபடியினாலே இவருக்குத்தான் நிதி என்று பெயர். அதாவது எந்த இடத்துல எல்லாம் வைக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்குத்தான் நிதின்னு பேர். இவர் எப்படிப்பட்டவர் என்னால் மகாஞ்சாசௌ நிதிஷ்ச இதி மகாநிதி, மிகப்பெரிய ஆதாரமாக நிதியாய் இருப்பவர். எல்லா வஸ்துக்களும் தம்மிடத்திலே தங்கும்படியான மிகப்பெரிய நிதியாய் இருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக பராசர பட்டர் இதெல்லாம் அடியவர்கள் விஷயமாக என்று காட்டினார் அல்லவா கீழ் திருநாமத்திலே. அந்த திருநாமம் 811வது திருநாமம் தொடங்கி அடியவர்களை பற்றி சொல்லுகிறது. அடியவர்கள் விஷயத்திலே பகவான் செய்யக்கூடிய அருளை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னார் அல்லவா. அதற்கு சேர இங்கே என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், தே நிதிவது அதி பிரியா அஸ்யேதி மகாநிதி. கீழே என்ன சொன்னார், மிகப்பெரியவர்களை தனக்கு அடியவர்களாக, மிக உயர்ந்தவர்களை தனக்கு அடியவர்களாக உடையவர் என்று அதுக்கு அர்த்தம் சொன்னார் மகாபூதா என்பதற்கு. இப்பொழுது மகாநிதிஹி என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறான்னா, அப்படிப்பட்ட அடியவர்களை தனக்கு நிதி போல அன்புடன் கருதுபவர். தமக்கு வாய்த்த நிதி, நிதி என்னால் என்ன செல்வம், அப்போ அடியவர்கள் தான் தம்முடைய செல்வம் என்று அப்படி மகிழ்ந்திருப்பவர் என்று, அடியவர்களை தம்முடைய செல்வமாக நினைப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் பராசர பட்டர். சத்யசந்த தீர்த்தர் வேறு விதமான அர்த்தம் காட்டுகிறார். அவர் என்ன காட்டினார் என்னால், ஸ்வப்ராப்தியா நிதிவத்து சந்தோஷகரத்வாத்து மகாநிதி என்று, பகவானை அடைந்தால் ஒரு பெரிய நிதியை அடைந்து போல் மகிழ்ச்சி அடைகிறார்களாம் எல்லாரும். அப்படி தம்மை அடைவது ஒரு நிதியை அடைவது போல மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி இருக்கிறவர் ஆகையினாலே இவருக்கு மகாநிதி என்று. அதாவது ஆதிசங்கர பகவத்பாதரும் சத்யசந்த தீர்த்தரும் நிதி என்று பகவானை சொன்னார்கள். ஆனால் பராசர பட்டர் பகவானுடைய அபிப்பிராயத்தாலே அந்த அடியவர்கள் தான் நிதி என்று அவன் நினைத்திருக்கிறான் என்று அப்படிப்பட்ட அர்த்தத்தை அவர் காட்டினார். ஆக இப்படி ஆச்சாரியர்களுடைய ஒரே சப்தத்திற்கு அவர்கள் காட்டுகின்ற அர்த்தமானது வேறு வேறு வகையிலே அந்த பகவானுடைய பெருமைகளை நன்றாக எடுத்து காட்டுகிறது. அடுத்தபடியாக 813வது திருநாமம் குமுதஹா என்பது. குமுதஹா என்னால் என்ன என்னால், இந்த கூ என்கிறதுக்கு பூமி என்பது பொருள். கூ என்னால் பூமி. அதற்கு மேலே மோதயதீதி முதஹா என்று சொன்னால் மகிழ்ச்சி என்பது பொருள். அப்போ குமுதஹா என்னால் அதற்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னா, பூமியை மகிழ்விப்பவர் என்று இப்படி அர்த்தம் சொல்லலாம். இதான் அர்த்தம் சொல்லணும். அதற்கு ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன அர்த்தம் சொன்னார் என்னால், கும் தரணீம்
பாராவதரணம் குர்வன்னு மோதயதி இதி குமுதஹா. இந்த பூமி என்கிறதுக்கு துஷ்டர்கள் அதிகமாக சேர சேர அதுக்கு பாரம் அதிகமாக போய்விடுகிறதாம். அதாவது பூமி என்கிறது எத்தனை பாரத்தையும் தாங்கும். ஆனால் இந்த கெட்டவர்கள் அதிகமானால் அப்பொழுது பாரம் அதிகமாகி விடுகிறது பூமிக்கு. உடனே பகவானிடத்தில் போய் எனக்கு சுமக்க முடியாத அளவுக்கு பாரமாக துஷ்டர்கள் நிறைய பேர் சேர்ந்து விட்டார்கள் இந்த பூமியிலே என்று பகவானிடத்தில் போய் முறையிடுவாளாம். உடனே பகவான் என்ன பண்ணுவான், இந்த உலகத்திலே வந்து அவதரித்து அந்த துஷ்டர்களை எல்லாம் அழித்து பூமியினுடைய பாரத்தை நீக்குகிறான் என்று, மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்று ஆழ்வாரும் கூட கண்ணபிரானுடைய அவதாரத்தை சொல்லுகிற பொழுது இந்த மண்ணினுடைய பாரத்தை நீக்குவதற்காகத்தான் அவன் கண்ணனாக வந்து அவதரித்து ஒரு பெரிய உலகப்போர் போலே அந்த பாரத யுத்தத்தை மூளச் செய்து அந்த பாரத யுத்தத்திலே எண்ணற்றவர்களை அழித்து விட்டான், துஷ்டர்களை அழித்து விட்டான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறபடியினாலே அப்போ குமுதஹா என்கிற திருநாமத்திற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் தரணீம் பாராவதரணம் குர்வன்னு என்று, இந்த பூமிக்கு பாரத்தை குறைத்து அந்த கும் மோதயதி பூமியை மகிழ்வித்தான். ஆகையினாலே அதாவது பூமியின் பாரத்தை அழித்து பூமியை மகிழ்விப்பவர் குமுதஹா என்பதற்கு அப்படி அர்த்தம் சொன்னார். சத்யதந்த தீர்த்தர் என்ன அர்த்தம் சொன்னார்னால் கௌ மோதத்தே இதி குமுதஹா, இந்த உலகிலே மகிழுபவர். அதாவது குமுதஹா என்னால் கூ என்னால் பூமி தான், பூமியிலே மகிழுபவர் என்று சுருக்கமான அர்த்தத்தை காட்டிவிட்டார் சத்யதந்த தீர்த்தர். ஆனால் பராசர பட்டர் இதெல்லாம் அடியவர்கள் விஷயத்திலே என்று கீழே காட்டி கொண்டு வந்தார் அல்லவா. அந்த 810வது திருநாமம் தொடங்கி மகாபூதஹா என்று அதிலிருந்து காட்டி கொண்டு வந்தார், மகா நிதிஹி என்று காட்டினார். அடுத்தபடியாக இப்பொழுது என்ன சொல்றாருன்னா குமுதஹா என்னால் கௌ பிரகிருதி மண்டலே ஏவா தைசக மோதத்தே இதி குமுதஹா என்று, இந்த பூமியிலேயே அடியவர்களோடு சேர்ந்து மகிழுபவர். என்ன, பூமியிலே அடியவர்களோடு சேர்ந்து மகிழ்வதற்காகத்தானே பகவான் இப்படிப்பட்ட அவதாரங்களை செய்தான். அந்த அவதாரங்களை செய்து ராமாவதாரத்திலே எத்தனை அடியவர்களோடு தண்டகாரண்யத்திலே இருந்த அத்தனை ரிஷிகளோடு கூடி மகிழ்ந்தான். இன்னும் அவன் குஹனோடு கூடி மகிழ்ந்தான், சுக்ரீவனோடு கூடி மகிழ்ந்தான், ஹனுமானோடு கூடி மகிழ்ந்தான், அதே போல விபீஷணனோடு கூடி மகிழ்ந்தான் என்னெல்லாம் இப்படி அவர்களோடு கூடி மகிழ்வதற்காக வென்றோ அந்த அவதாரம் ஏற்பட்டது. அதே போல கிருஷ்ணாவதாரத்திலேயும் கூட அவனுக்கு எத்தனை பேர் பாண்டவர்கள் என்ன, இன்னும் திருவாய்ப்பாடியிலே இருந்த கோபிகைகள் என்ன, அடியவர்கள் அத்தனை பேரும் கூடி மகிழ்தல் என்கிறது அடியவர்களுக்கு தன்னை கொடுத்து அடியவர்கள் தன்னை அனுபவித்து மகிழ தானும் அவர்களோடு சேர்ந்து மகிழ்தல் என்று, இதற்காகவே என்றோ அந்த அவதாரங்கள் ஏற்பட்டன. ஆகையினாலே என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல, குமுதஹா என்பதற்கு கௌ என்னால் பூமியிலே பிரகிருதி மண்டலே ஏவா, இந்த பூமியிலேயே தைசஹா கீழ்த்திருநாமங்களிலே சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த அடியவர்களோடு கூட சேர்ந்து அதனாலே மோதத்தே மகிழ்பவர். ஆகையினாலே இவருக்கு குமுதஹா என்கிறது திருநாமம் என்று அப்படி காட்டினார். ஆஹா, பூமியை மகிழ்விப்பவர், பூமியினுடைய பாரத்தை ஒழித்து பூமியை மகிழ்விப்பவர் என்கிற அர்த்தத்தை காட்டினார் ஆதிசங்கர பகவத்பாதர். சத்யதந்த தீர்த்தரோ பூமியிலே தாம் மகிழுபவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். ஆனால் பராசர பட்டரோ வேறு பொருள் என்ன காட்டினார்னா, பூமியிலே தாம் மகிழ்பவர் என்றால் எப்படி மகிழ்கிறார் என்றால் அந்த அடியவர்களோடு சேர்ந்து அவர்களை மகிழ்வித்து தானும் மகிழ்பவர் என்று, அந்த அடியவர்கள் விஷயமாகவே இந்த திருநாமங்களை எல்லாம் கொள்ள வேண்டும் என்று அவர் கொண்டிருக்கிற அந்த கிரமத்திற்கு சேர இந்த குமுதஹா என்கிற திருநாமத்திற்கும் அடியவர்களை இந்த பூமியிலே மகிழ்விப்பவர் என்ற இப்படிப்பட்ட பொருளை காட்டினார். இப்படிப்பட்ட பகவானுடைய திருநாமங்கள் இன்னமும் தொடர்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Veena
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।